என்னெல்லாம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா வந்து நம்ம பெற்றோர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மண்டபத்தை வந்து ரெடி பண்ணவங்க, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து லைட் இதெல்லாம் வந்து மாட்டினவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த தாலி எடுத்து கொடுக்குறவங்க, அவங்க எல்லாருமே தான் வந்து குற்றவாளி. நம்ம வந்து போற சித்தி, பெரியம்மா, சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவதாரம் வந்து 1,00,000 வந்து அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 2 வருஷம் வந்து நம்ம வந்து ஜெயில வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம வந்து குழந்தை திருமணம்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மேம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து சைல்ட் நம்பர் வந்து 1098 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2006 வந்து இந்த மையம் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இனியா மேம் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பென்சில் ரப்பர் வந்து இருக்குங்களா, அப்போ வந்து பென்சில் வந்து சொல்லுமா, நீ வந்து இவ்வளவு வெள்ளையா இருக்கா பாப்பன்னு சொல்லுமா. அதுக்கு வந்து லப்பர் சொல்லுமா, இல்ல நீ தான் வந்து என்னை விட வந்து உயரமானவ அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அதுக்கு வந்து அந்த பென்சில் சொல்லுமா, இல்ல நான் வந்து ஏதாவது தப்பா எழுதிட்டேன் அப்படின்னா வந்து என் தப்பை திருத்துறவன் வந்து நீதான் அப்படின்னு வந்து சொல்லுமா. அதெல்லாம் வந்து அந்த லப்பர் சொல்லுமா, நான் வந்து இந்த தப்பை திருத்துறதுக்காக தான் வந்து என்னை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுமா. இதே மாதிரிதான் நம்மளோட ஆசிரியர்கள், நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா வந்து அதை திருத்துவாங்க. நம்ம ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி உதவி பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து இப்படி பண்ணும்போது வந்து நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 181 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ உதவி, அதுக்கப்புறம் வந்து காவல் உதவி, அப்புறம் வந்து ஆலோசனை, அதுக்கப்புறம் வந்து மீட்பு மற்றும் தங்கும் இடம் இதெல்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து மருத்துவ உதவி வந்து இப்ப வீட்டுல நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தனியா இருக்கும்போது வந்து அடிபட்டுருச்சு, வீட்டுல வந்து உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காவல் உதவி, அது வந்து எதுக்குன்னா வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து காவல்துறைக்கு ஃபோன் பண்ணா வந்து அவங்க வந்து அங்க வந்து வருவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ண முடியல அப்படின்னா வந்து இந்த 181க்கு நீங்க வந்து ஃபோன் பண்ணா நாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லி அவங்களை வந்து கூப்பிட்டு நாங்க வந்து பேசி வந்து முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சட்ட உதவி வந்து உங்களால வந்து ஏதாவது லாயர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி லாயர்லாம் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ண நாங்களே வந்து உங்களுக்கு வந்து லாயர்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆலோசனைகள் வந்து நீங்க அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து ஓடி விளையாடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து அது மறந்துடும். ஆனா வந்து உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உங்கள்ட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மீட்பு, அது வந்து மீட்பு மற்றும் தங்குமிடம் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து தங்குற இடம் இல்லை அப்படின்னா வந்து எங்களுக்கு நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு, அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு உணவு இதெல்லாம் நாங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம். நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீங்க தங்கணும்னு சொன்னா கூட நாங்க வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்கவி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து இந்த போன்லாம் பார்க்கும்போது வந்து நீங்க போன்ல வந்து நியூஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரிலாம் பார்ப்பீங்க. அதே வந்து இந்த போன்ல பார்க்கறத விட நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து கதை புக் இதெல்லாம் வந்து படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து வளரும். அதுவும் இல்லாம வந்து போன் பார்க்கறதுனால வந்து உங்க மூளைக்கு வந்து இந்த வழி வந்து போகும். அதனால நம்ம வந்து போன்லாம் வந்து பார்க்கக்கூடாது. புக்கு, செய்தித்தாள்லாம் வந்து நிறைய வாசிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நிறைய வந்து கருத்து, நமக்கு வந்து நாலேஜ்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைப்ரரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து கார்த்திக் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து இப்போ உங்களை வந்து குட் டச் பேட் டச்சிங் முதல்ல இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து டோன்ட் டச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து நீங்க போகும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து சாக்லேட் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து அதை வந்து தடுக்கலாம். நீங்க வந்து முதல்ல வந்து உங்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இருந்தாதான் வந்து உங்களால பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் சார் எல்லாம் சொன்னது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்துச்சு. அதுக்கு வந்து சார் மேம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.